ஹலோ மக்களே, நெக்ஸ்ட்டு என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் 15 நமக்கு குரூப் 1 எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட டார்கெட்டும் குரூப் 1 தான். இதுக்கு இந்த 1 மந்த் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரிவிஷன் 2 டைம் முடிச்சிட்டேன். சிலபஸ் வைஸ் அண்ட் புக் வைஸ் ரெண்டுமே 2 டைம் முடிச்சு வச்சுருக்கேன். இந்த 1 மந்தில் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வைஸ் போக போகிறோம். ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டால் அந்த யூனிட்டை A to Z சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்து வேர் டு ஸ்டடியில் அந்த சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணாத பெண்டிங் இருக்கிற லெசன்ஸை தனியாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவரால் அந்த யூனிட் கவர் ஆகிடும். இதுக்கு அடுத்து நான் டெஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எதர் இட் மே பி மாக் ஆர் ஃபுல் டெஸ்ட். ஸோ அந்த டைமில் நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது எந்த டெஸ்ட்டு எனக்கு கன்வீனியண்ட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமோ அந்த ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ இந்த ஒரு ஐடியாவை ஒரு யூனிட்டுக்கும் 1 by 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வரும்போது ஓவரால் இன்னும் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும். ஸோ OMR புக்லெட் இப்போ கையில் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த OMR புக்லெட்டை வச்சு தான் நான் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை OMRல தான் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்டாக டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற OMRை வாங்கி அதில் தான் பண்ணணும் அப்படிங்கிற நீடெல்லாம் இல்லை. அந்த பபிளில் கரெக்டாக வெளியில் வராமல் ஷேட் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு நார்மலாக நமக்கு ஆன்லைன்லேயே நிறையா OMR ஷீட் அவைலபிளாக இருக்குது PDFல. இதை நீங்கள் கடையில் கொடுத்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் போட்டு கூட நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஷேடிங்கில் கை ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நிறைய நம்ம எரர் பண்ணிடுவோம் அண்ட் ஸ்கேன் ஆகும்போது அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. OMR PDFல இருக்குது, இதை பிரிண்ட் போட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து OMR ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் டெஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நமக்கு மறுபடியும் ஒரு கண்டினியூட்டி தேவை. அப்போ தான் அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய முடிக்க முடியலையே அப்படிங்கிற தாட் இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியறதா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான். அண்ட் குரூப் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் எக்கனாமி அண்ட் பாலிட்டி அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பெய்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். பார்க்காதவங்க டெலகிராம் சேனலில் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.